வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. அண்ட் திஸ் இஸ் உதயகுமார். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோன்னா எஸ்எஸ்சிஜிடிக்கான வீக்லி ஷெடியூலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம், என்னென்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த டே 1 இன்னைக்கு பார்த்தோன்னா 40 மினிட்ஸ் ட்ரைனிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 40 மினிட்ஸ் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்தை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஒர்க் அவுட்னால இந்த 40 மினிட்ஸ் எதுக்காக பண்ணுறோம், இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். அண்ட் பிஃபோர் தட் இந்த ட்ரைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருப்போம். ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு எந்த வித ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வார்ம் அப்புக்கும் ஸ்ட்ரெச்சிங்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் முடித்தோடனே வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த ஒர்க் அவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா வார்ம் டவுன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் டே ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக நம்ம பண்ணலாம், எந்த வித இன்ஜுரி இல்லாமல் பண்ணலாம். இந்த 3 விஷயத்தை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. இப்போது 40 மினிட்ஸ் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சார் எங்கள் வீட்டான கிரவுண்ட் இல்லை சார், கிரவுண்டு இல்லாத பட்சத்தில் ரோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லி ரோட்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆங்கிள் பெயின், நீ பெயின், ஹிப் பெயின் எல்லாமே வரும். ஏன்னா ஹார்ட் சர்ஃபேஸில் ஓடும்போது கண்டிப்பாக இம்பாக்ட் நிறைய இருக்கும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னுடைய சார்பாக பார்த்தா வீக்லி ஒன்ஸ் போனால் ரோட் ரேஸ் போவோம். டெய்லி நாங்கள் ரோட் ரேஸ் போகிறது இல்லை. ஸோ இந்த 40 மினிட்ஸ் ட்ரைனிங் பண்ணுறதுனால நம்ம லங்ஸ் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லங்ஸ் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணால் உங்களுக்கு கார்டியோ லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ஒரே ஒரு சான்ஸ் தான். இந்த 40 மினிட்ஸ் டே 1 மண்டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் கண்டிப்பாக என்ன ஒர்க் அவுட் நம்ம பண்ணாலும் உடம்பு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம 40 மினிட்ஸ் நம்ம ட்ரைனிங் பண்ணியாச்சு, நம்ம 40 மினிட்ஸ் ட்ரைனிங் பண்ண போதில் மற்ற ஒர்க் அவுட்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பு வந்து அடாப்டேஷன் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த 40 மினிட்ஸ் ட்ரைனிங் பண்ணுறோம். இந்த 40 மினிட்ஸில் நாங்கள் எல்லாமே 40 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மாடரேட்டாக ஸ்லோவாக வேணும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் 40 மினிட்ஸ் நிற்காமல் நீங்கள் ஓடணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வார்ம் அப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 40 மினிட்ஸ் ட்ரைனிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான வழிமுறைகள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 40 மினிட்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ட்ரெச் வார்ம் அப் முடிச்சிருப்பீங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 40 மினிட்ஸை ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு 400 மீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம 400 மீட்டர்ஸை வந்து கிராஜுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோ ஜாகில் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை மீடியமாக ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குன்னா அந்த 10 மினிட்ஸை எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ணி முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட கார்டியோ லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுடைய கோல் அண்ட் டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் நிற்காமல் ஓடணும். அந்த கான்செப்டில் இந்த 40 மினிட்ஸ் ட்ரைனிங் ஓடுங்க. முடித்த உடனே அடிஷ்னலாக என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் சார் அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கோர் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணால் மினிமம் 50 ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் 100 ஸ்டார்ட் பண்ணுங்கள். டே பை டே வந்து கோர் கம்பல்சரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த 40 மினிட்ஸ் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் நிற்காமல் ஓடுங்க. உங்கள் கார்டியோ லெவல் இன்க்ரீஸ் ஆகணும். மூச்சு அதிகமாக வாங்குது சார் அப்படின்னா ஸ்லோவாக கிராஜுவலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.